அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனலுக்கு நண்பர்கள் வரவேற்கிறது. நடுவில் ஒரு 4-5 நாள் கொஞ்சம் வீடியோ கேப் ஆகிப்போச்சு. ஸோ அது இப்போ அதுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். காரணம் நடுவில் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு வாரம் அந்த திவதேசம் போயிருந்தேன், அதுக்கப்புறம் வந்த 2 ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டைப்பு, கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறோம். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது என்ன கேட்டால், இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது. 45-46 டிகிரிஸில் இருக்குது. ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் வரணும், கோவிலுக்கு வரணும் பிளான் பண்ணிங்கன்னா, கடைக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் காலையில் 7 மார்னிங் கிளம்பி வந்தீங்கன்னா பெட்ரு. என்னென்னா கோவில் இல்லாமல் உங்களுக்கு 7 to 7:30 எல்லா கோயிலுமே ஓப்பன் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 10 o'clock 10:30 மேக்ஸிமம் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌரியமோ, சப்போஸ் கடைக்கு வரனாலும் இங்கே இது பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருடைய ஆங்கில வருவேன் இல்லைங்க, அது மாதிரி வரதுனால சொல்கிறேன். ஏன்னா அது மாதிரி பிளான் பண்ணுறது 7 மார்னிங் காஞ்சிபுரம் வந்துருங்க. நேற்று ஒருத்தர் கேட்டால் இன்னும் எப்போ என்ன வரணுங்கிற கோவில் வரணும், நான் அவளுக்கு சஜஷன் பண்ணதாக தான் சொன்னேன். கொஞ்சம் 7 மார்னிங் கிளம்பி வர்றது சிரமம் பார்க்காதீங்க. கொஞ்சம் வயசானவான்னு சொன்னால் நான் சொன்னேன், கொஞ்சம் அவளுக்கு சொன்னேன். ஏன்னா ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா வெயில் கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலையே வைக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தா நம்ம ரோட்லேருந்து கோவில் உள்ளே வரது கஷ்டம், உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது, இருந்தாலும் ஒரு ஃபீட்பேக் பண்ணுறோம் இதுக்கு. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டதுனால உங்களுக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு. சரியா? ஓகே. மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே 7-7:30. காஞ்சிபுரம் தேவபெருமாள் சன்னதி கூட பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அது தகுந்த மாதிரி இப்போ பிளான் பண்ண. காமாட்சி அம்மன் கோவிலும் 7 மணிக்கு பார்த்துடலாம் நீங்கள். ஸோ அதனால் சொன்னேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, டன். நன்றி. இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க. ஏற்கனவே போட்டோம். அதாவது பாருங்கள், உத்ராட்சம் பாடு, அதாவது ஜரிகையே இல்லாத வெறும் த்ரெட் கலாக்ஷேத்ரா. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி வர்றது ரொம்ப ரேர். இப்போ அந்த கலாக்ஷேத்ரான்றது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஒரு 10% தான் இந்த கலாக்ஷேத்ராவே லைக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதுலேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 6 கெஜத்தில் கலாக்ஷேத்ரா புதுசாக போட்டிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பக்கம் மஸ்டர்டு, ஒரு பக்கம் பச்சை மாந்துளி ஷேடில் வரும். சின்ன கட்டம். இந்த கட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்கே கிடையாது, ஒரு த்ரெட் ஒர்க். அரக்கு ஒன்று, மஞ்சள் ஒன்று, பச்சை ஒன்று போட்டிருக்கு பாருங்க. அதே இது பாருங்க, இது ஃபுல்லாகவே எல்லோ, ஜெர்கே கிடையாது, வெறும் எல்லோ நூல். இது எல்லோ நூலில் மேங்கோ உத்ராட்சம் போட்டிருக்கு பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு க்ரீனில் நூல். இது வித் ப்ளவுஸ், பிளெயின் ப்ளவுஸ். இதே ட்ரெடிஷ்னலில் ஒரு 10 கஜத்துலையும் ட்ரை பண்ணலான் இருக்கோம். இது அதில் சாரி நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதே இதில் 10 கஜத்தில் ஒன்று பிளெயினாகவும் பண்ணலான் இருக்கோம், ஒன்று கட்டம் போடலான் இருக்கோம். அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நன்றி. அதே மாதிரி இது பாருங்க, இது ட்ரெடிஷ்னல் பாடு. மயில், அது கீழே பாருங்கள், அந்த சின்ன மடைப்பெட்டு, அதுக்கு மேலே உத்ராட்சம். ரொம்ப நார்மல் பொடி கட்டம். அதே மாதிரி தலைப்பு பாருங்க. தலைப்பு உங்களுக்கு கச்சான டிசைன் எதுவுமே இல்லாத வெறும் ஒரு 3 பட்டை தலைப்பு சிம்பிளாக பண்ணியிருக்கேன் பாருங்க. இது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அதே ஊசி ப்ளவுஸில் வருதுங்க. இல்லை இப்போ தான் அந்த 3 சாரி வந்தது. சரி, அந்த 3 சாரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு அனுப்பிச்சிருக்கோம். இது எல்லாமே 6 கஜம். இது பாருங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அரக்கு பிங்க்கு 2 கலந்த மாதிரி இருக்கும். சின்ன கோடு, அதாவது அந்த கோடு பார்த்தீங்கன்னா பட்டுலேயே வர்ற கோடு, ஜெரிகை கிடையாது. இந்த த்ரெட் ஒர்க் பாருங்கள், ரொம்ப நீங்கள் டீப்பாக பார்த்தாலே தெரியாது. plain blouse.
இது பார்த்தீங்கன்னா லைட் ஆனந்தா ஷேட் சொல்லலாம் உங்களுக்கு. ஆனந்தா நேவி ப்ளூ பார்டர், நேவி ப்ளூ பார்டரில் டபுள் உத்ராட்சம். கலர் பாருங்க, ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு பிரைட் கலர்ஸ், அதாவது சில பேர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப லைட் கலர்ஸ் வேணாம், கொஞ்சம் நல்லா பிரைட் கலர்ஸ்ன்னு கேட்கும்போது பார்டர் வந்து பாருங்கள் நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க. நேவி ப்ளூ பார்டர். இது வந்து ப்ளவுஸு. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சின்ன கோடு வந்துருக்கு பாருங்க, லைன்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், உங்களுக்கு சாரி சம்மந்தப்பட்டது, இல்லை பர்ச்சேஸு, இல்லை காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்போ வேணாலும் எங்களை வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணி எனக்கு வந்து இது தேவைன்னு எனக்கு எங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு. சரியா? நன்றி, வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், உயர்கிறோம்.